ஹலோ ஹலோ என்னது வெட்டிக்கார மேடையை போட்டவருக்கு பொண்ணோட போத்துனீங்களா? போடல போடல, இருக்கட்டும். இருந்தாலும் இசைக்கலைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். அப்போ வாத்தியாரே, என்ன வாத்தியாரே அழகா இருக்கீங்களே வர வர. ஓமா வர வர இளம திரும்புதா? இல்ல, உனக்கு நீ தான் அழகா இருக்கேன். பியூட்டிஃபுல் கேர்ள். நான் எப்பயுமே அழகா தான் இருப்பேன். ஆமா, அழகி இல்ல எல்லிசினார் அழகி. நல்லா இருக்கீல்ல? சந்தோஷமா இருங்க. நல்லபடியா மசாசையா கரெக்ட் பண்ணி நல்லா ஆட்சி கெடுத்துருக்கீங்க. அண்ணே வணக்கம். ஐயா வணக்கங்க. அப்போ பல்லு இல்லைன்னாலும் என்னை சித்திரவாத ஒன்று நெளிவுக்கு வர சொல்லி இருக்கட்டும். இருந்தாலும் பெரியவர்களுக்கு தாய்மார்கள் கூட்டம் அதிகமாக இருக்கீங்களா? பெரியவர்களுக்கு வணக்கம், தாய்மார்களுக்கு வணக்கம். தாய்மார்கள் கூட்டத்தை பார்க்கும்போது அப்படியே மீனாட்சி மனை பார்த்த மாதிரி இருக்குதா. ரொம்ப நன்றி. நன்றி கடந்த வணக்கம். நாடகத்தை பார்க்க வந்ததுக்கு. அது நாடகத்தை பார்க்கறது பெரிய விஷயம் இல்லை. முருகனை வள்ளியும் மாலை மாத்திர காட்சியை இந்த உட்காந்துருக்கிய வருங்க கல்யாணம் ஆகாத பிள்ளையெல்லாம் இவங்கெல்லாம் பார்க்கணும். சரியாத்தா? எந்திரிச்சு போயிடக்கூடாது. அக்கா சொன்ன மாதிரி முருகனை வள்ளியும் மாலை மாத்திரத்தை பார்த்துட்டு போகணும். பார்த்துட்டு போனீங்கன்னா நல்லபடியாக முறிய மாதிரியோ ஒரு கணவர் அமையும். ஆமா, 13 வருஷமா பாக்குறேன். எனக்கு ஒரு புருஷன் அமைய மாட்டேன். உனக்கு கற்பை எடுத்துட்டாங்களா? அனுபவம் தெரியல. கட்ட பையன் வேணா திரிச்சு விடுல. பையோ உனக்கு 2 கொண்டாட்டியா? நீ சமாளிப்ப 7 கொண்டாட்டி வந்தாலும் இருக்கட்டும். என்ன தயவு செஞ்சு என்கிட்ட வாய் கொடுக்காதுன்னு, மோசமான வாயின்னு எனக்கு. அப்போ இழுத்து கட்டுங்க. இருக்கட்டும். இருந்தாலும் எல்லாருக்கும் வணக்கம் சொன்ன காரணத்தினால ஒரு வார்த்தை பென்ட்ரைவில் வைங்க. எங்க இருக்கு? இதில் வைங்க. 4.5 வைங்க. என் தொண்டை இருக்கு வேணாம். 5:30 போங்க. சரி வராது. 7:30 போய் சொல்லி நீ இப்போ முடிச்சிருச்சுனாக்கா
நான் ஒரு முடிச்ச வைக்க நீ ஒரு மல்ல மாதிரி. மிஸ்டர் அருண் அவர்கள் மொல்ல மாதிரி நான் முடிச்ச வைக்க பிடிக்க. அதேதான் அதேதான் தஞ்சாவூர் மண்ணி எடுத்து டான்ஸ் எந்த ஊர்ரா? உங்க வீட்டு பக்கத்துல சூப்பர்ரா அக்கா. அட்டப்பு தட்டப்பா இருக்காடா. சூப்பர். என்ன புரியல? டான்ஸ் சூப்பர். நம்ம சூம்புது அவங்க புரிய நினைக்கிறேன்.
தானே உட்காந்துருந்த இப்போ எதுக்கு இங்கே வந்த பார்க்கணுமா? அதை பார்க்கணுமா? ஒழுக்கமா சொல்லிட்டேன்னா என்கிட்ட தப்பிச்சிருவேன். முதல் இந்த இதை இழுத்து விடு, அப்படியே புளியோதரை போட்ட மாதிரி கண்ணம் கரைந்து இழுத்து விடப்பா. இப்படி இங்கே தானே உட்காந்துருந்த, எதுக்கு இங்கே வந்த? அது இந்த வாடகை வந்துருச்சு. என்னைய பார்க்கவா? ஷோ, என் பின்னாடி வந்துடாத, பேக்கு தூக்கியே செத்து போவேன். என் பேக்கு சீனு மூட மாதிரி இருக்கும். இதோட பேக்கும் அப்படிதான். என் பேக்கு சின்னதாங்க. அப்படி சொல்லாதீங்க. அவர் யாருன்னு தெரியுதா? அவரை பாருங்க, நல்லா பாருங்க. தெரியலையா? இந்த ப்ளூ கலர் ஷர்ட். ஆமா ஆமா ஆமா. யாரு புருஷனா? அவர் தான் என்னோட முன்னாள் காதலன். முன்னாள் காதலனா? என்னைக்கு காதல் சார் மினரல் ஆக்கிட்டேன். அத்தா சிச்சுக்கப்பா, அவன் சூத்த தெரிக்க விட்டு ஆச்சுங்கப்பா. என்ன பாருங்க, சூப்பர்ரா. அல்றாடா, உளிப்பிருச்சதே. அப்படியே பொல 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 கொட்டுதுடா. பொலன்னு கொட்டும். இதெல்லாம் என்ன தெரியுமா? பூரா முடுக்க இதுதானே காசு. மணி மணி ஒரு தொண்டையா அத்தது. நான் போறேன் முன்னாலே
மாட்டேன். பழைய மேடை போட்டிருந்தா கூட நீ இப்படி ஆடி இருக்க மாட்டேன். மண்ணு தெருல இப்படி ஆடி இருக்கேன். அதான் தொழிலாளிங்கிறது. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். நல்லா இருப்பேன். உங்க ஆசீர்வாதம். வேலைக்குன்னு வந்துட்டீங்கன்னா கிங்கு தான். நன்றிங்க. வேணுக்குள்ளே போயிட்டீங்கன்னா தான் சொங்கி ஆயிடும். ஓகே. இருந்தாலும் பிடிங்க. பெட்டிக்காட்டு எப்படி வர்றதுண்ணா பிடிக்குமாம்மா? ஊதி ஆக்கணும். அதான் சுதி கரெக்டு தானே. என்ன பாருங்க யோசிக்க ரெடி தான்டா கேப்பு. கொஞ்சம் கேப். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறீங்களா? நீங்க விடிய விடிய பெட்டியை மட்டும் தான் அமுக்க முடியும். குட்டியை அமுக்க முடியாது. ஏன்டா? அமுக்குனாலும் ஓ சோழி முடிஞ்சிரும்டா. இருந்துக்கடா. ஏன் கதை முடிஞ்சிருக்கிறீ அவனை தொட்டு. அதுவும் தானே. ஆமா மரண செங்கு பாரு. என்ன சொல்லும் போது சுதாரிச்சுக்கோ. மரண சங்குன்றே ஆமான்றாரு. அதானே அவனுக்கு தெரியும். நயனக்காரவளே நீ ஒரு நாள் தான் தொழில் சுத்தமா பண்ணு. நான் சுத்தமா பண்ணுவேன். பழு சுரச்சு விட்டு தொடச்சு வேர்வையை தொடச்சு விட்டு அவர்கிட்ட போற என்ன சொல்லிவிட்டு குத்தாமத்தான் அந்த புதுசா எத்தனை வருஷம் பாக்குது நாடக உலகத்துக்கு வந்து? அப்படி நாடம் பார்க்க வர்றத சொல்லல, வாசிக்க வர்றத சொல்றேன். 4 வருஷம். 4 வருஷத்துல ஒழுக்கமா இருக்கணும். ஆமா அருணோட மட்டும் சேராத பொம்பளை வரைக்கும் ஆயிருவீங்க. திருந்தி 10 வருஷம் ஆச்சு. பொம்பளை எல்லாம் பார்க்க கூடாது. பொம்பளை எல்லாம் ஆக்கி போயிடக்கூடாது. தொழில் வந்தமா தொழில பார்த்துட்டு பேசாம வீட்டுக்கு கூட்டி போயிரு. அப்படித்தான் சொல்லுவேன். சாணிடக்கூடாது என்கிட்டையும். என்ன ஏதாவது ஒரு பார்த்தா பாடுங்க. நீ ஆளே இல்லாத கூட்டத்துக்கு எதுக்குப்பா சுக்குப்பா கப்பி விற்கிறப்ப? உன் பகுமானம் எதில் கொண்டு போய் முடிய போதா? இவ்வளோ நேரம் வந்ததுலேருந்து டீ கேட்குறேனே, யாராவது ஒரு ஆள் அவர் இருக்காருன்னு சொன்னீங்களா? உள்ள இருக்கா? என் சாமி சொல்லாம விட்டுட்டிய அடைக்குது. ஐயோ எல்லாத்தையும் மயக்கம். சும்மாவே தொண்டை சிமுண்ட நக்கு நான் நாய் கணக்கிட்டே இருக்கேன். பணிவு ஃபோன் நம்பரை மட்டும் கொடுத்துருங்க. ஐயா கூட கிருஷ்ணி மாமா நீ வேற அதிசனி மாதிரியே இருக்கி. அப்புறம் மாமானு கூப்பிட வேண்டியது இருக்கட்டும். தாக்குதல உள்ள விடுவோம் கிட்ட விடுவோம். ஏன்னா தனியா ஆடிக்கிட்டு இருந்தோம்னா லூசுன்றுவாங்க. என்னடா லூசு மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கு. அது சொல்றதுல வேற ஒன்னே சொல்ல முடியுமாடா?
நாட்டிய பியூட்டி நாட்டிய கலாப்பை மெல்டா. ஐயோ எனக்கு வெக்கமா அவளும் பெண் தானே. நான் பெம்போலதேன். சும்மா சொல்றேன். சந்தேகமா சொல்றியா? பெண்ணு பெண் தான். ஒரிஜினல் 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 காட்டு. இருந்தாலும் காட்டுதல எப்படி உள்ள வர்றேனா பட கட்டிக்கிட்டு சீக்கிரம் பண்ணிக்கிட்டு பெண் இவள் எல்லாம் அழகா இருக்கிறாள். ஒசரத்துக்கு ஒசரம். ஆனா நேத்தெல்லாம் வந்துச்சு ஜோடிக்கு ஜோடி இடுப்புக்கு தானே இருந்துச்சு நேத்து. ராஜலட்சுமி வாய் இருக்கு இது வரைக்கும். என்ன சொல்லிய அதையும் வச்சு சமாளிச்சுட்டு தானே வந்திருக்கேன். அதுக்கு முதல் நாள் சூப்பர் ஆளு மூக்குப்பொடி விஷயம் பழைய கை இருந்தாலும் இந்த பிள்ளை இன்னைக்கு உங்க தலைமையில நான் கரெக்ட் பண்ணிட்டு போறேன். எனக்கு என்னமோ நான் அந்த பிள்ளை வச்சிருக்க மாதிரி எனக்கு நீ கழட்டி தள்ளிட்டு போற மாதிரி அப்படிலாம் இல்லைங்க. ஒரு ஆம்பளைக்கு ஆம்பளை ஒத்துழைப்பு தாங்க. எந்த வேலையில ஒத்துழைப்பு கொடுப்பான், இந்த வீல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அப்படிலாம் இல்லைங்க. இந்த வேலையில கண்டிப்பா ஒத்துழைப்பு கொடுத்தாங்கண்ணா. பாரு வாய பாரு பண்ணி சுத்துனது அப்படி ஒரு ரூசை பார்த்துருக்காங்க. ஒரு அழகான தேன் தேன் இருக்குதுல தேனு தேன் கூட டீ குடிக்கிறதுல என்ன செய்வனை செஞ்சு வச்சிட்டா. என்னாச்சு அவசரப்படாத. ஏன் உனக்கு இந்த நீ டீ குடிக்கிறது அவனுக்கு சந்தோஷம். அஞ்சா ஓ எச்சி கப்பை கொடுமா பாவம் அவர்கிட்ட. பாவம் பச்சை முத்தமாக கொடுத்துட்டு தெரியுது. சரி இப்படி செஞ்சா உன்னோட சேர்ந்து என்னையும் லூசுன்றாங்க. யார் மாணி? நீங்க ரொம்ப பேசுறேன். நீங்க ரொம்ப அளவுக்கு மாதிரி பேசுறீங்க. என்ன பேசவே ஆரம்பிக்கல. எப்பா சாரி நமக்கு இங்கிலீஷ் தெரியாது. இங்கிலீஷா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப அளவுக்கு மீறி பேசுறீங்க. ஒரு பொம்பளை எப்படி இருக்கணுமோ அப்படி பழகி. ஆம்பளை பையன் எப்படி நடந்துக்கிறணுமோ அப்படி நடந்துக்கிறோம். பங்காளி சொல்லி வை உனக்காக பாக்குறேன். மாமா சொல்லி வை உன் ஜூத்துக்காக பாக்குறேன். பேசாம சொல்லி வை. உன் முகத்துக்காக அப்படியா? அடாடா நீ பேச பேச அவனுக்கு சந்தோஷம் தாங்களே. அட்டேங்கப்பா வேற ஒண்ணும் இல்ல வேற ஒண்ணும் இல்ல. அவர் என்னை கட்டணும்னு நினைக்கிறாரு. சொல்லிட்டாமா வந்த உடனே என்னண்டு அண்ணே பவதாரணி அக்காக்காக தான் வந்திருக்கேன். அவங்க இதை பார்த்து ஓயாம அடிச்சு பார்த்து கை தட்டிக்கிட்டு கை தட்டிக்கிட்டே இருப்போம். தொழில பார்த்து கை தட்டிக்கிட்டு. ஆமா அப்படி ஒரு திறமையான உனக்காக கூட்டி வந்து உட்கார வச்சிருக்கு. அப்படி சொல்லாதீங்க. விடிய விடிய போயிடாது. இங்கே உட்காந்துரு. தூக்கம் வந்துருச்சுன்னா உள்ளக்க போ. பொம்பளை ஆமா உள்ள ஏற்கனவே நம்மளுக்கே இடம் இல்ல. இதுல இவரை கூட்டு வந்து ஏமா பின்னாடி இருக்கலாம். நாளைக்கு வடமாடு பிடிக்கிறக்கா நிறைய மஞ்சூர் இருக்காங்க. இங்க நிறைய இடம் இருக்கு. காலை போய் உள்ள வைக்கிற முதக்கணும் உள்ள இறங்குது. சகதி சொல்லுங்க. அம்மா என்ன ரொம்ப அழகா இருக்கியே. ரொம்ப பேசுறீங்களே. என்ன சொன்னீங்க? ரொம்ப அழகா இருக்கியே. உங்களுடைய கண் அழகு இருக்கே அது கண் இல்ல அது விண்மீன். என்ன ஒரு அழகு. உங்க புருவம் இருக்கே அது புருவம் இல்ல வேற. அந்த வானத்தில் இருக்கக்கூடிய மேகத்தில் கரைச்சல் புருவம். உங்க உதடு இருக்கே அடடா முனியராசு உதடு மாதிரியே அம்புடு கட்டாவையா இருக்கு. அப்படி அக்கேல அந்த மாதிரி இருக்கு. உங்க மூக்கு இருக்கே இது மூக்கு இல்லைங்க. இது நம்ம ஐயர் கடை மாதிரி ஐயங்கார் கடை பேக்குங்க கேக்கு. ஆமாங்க. அப்புறம் உங்க கழுத்து இருக்கே. ஆமா அடாடா அது செம்பில் உள்ள சங்கு கழுத்து. ஐயோ உங்க ரெண்டு இதுவும் நல்லா இருக்குங்க. கை ரெண்டு நல்லா இருக்கு சொல்ல வரேங்க. மகளை போய் எதை பாக்குற புதுக்காடி உள்ள கதை சித்த போய் நொத்த போயிடலாம். நீங்க சொன்னேன்னு வச்சுக்க இதை கழட்டி புரியும். என்ன பேசிக்கிட்டு இருக்க? என்ன பேசுறேன் பேரு தெரியுமா? ஆள மண்டல வர மரியாதையா பேசுமா? நீ மரியாதையா பேசியா? என்ன பண்ற? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? பார்த்தா தூக்கி குடுத்து வச்சுக்க. தூக்கி போட்டு பொழந்து நினைச்சுக்க. போயா டான்ஸ்கார பிள்ளை கூட சொல்ல ரவுடி முடிய விட்டு வந்துருக்கிய. உங்களுக்கு ஜோடி தான். ஏன்னா எனக்கு ஜோடியா? எல்லாரோட ஜோடி சேர்த்து விடுறீங்க. அடே கப்பா
ஆமா நீ எதுவும் ட்ரை பண்ணி பாத்தியா? அக்கா அக்காவா? அவருக்கு நான் அக்கா வேணும். ஓஹோ என் தம்பி. உன் தம்பியா? என்ன மாப்பிள்ள? எனக்கு தம்பினா உனக்கு அப்படி மாப்பிள்ள வேணும்? அப்படித்தாம்மா. என்ன அப்படித்தாப்பா? உனக்கு என்ன வேணும்? எனக்கு தம்பி. எனக்கு அப்ப மாப்பிள்ள. உனக்கு மயா வேணும்? மாப்பிள்ளமா உன் ஒரு முறையில் நான் வச்சுக்கிற முடியாது. உனக்கு என்ன வேணும்? தம்பி. அப்ப எனக்கு மாப்பிள்ள. சரி அவர் என்ன வேணும்? அரு மாமா. அப்ப என் பங்காளி. வாங்க ரஞ்சித்து, இன்னைக்கு எப்படியாவது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. நானும் சரி இன்னைக்கு இந்த பிள்ளைய பிடிச்ச ஒரு அமுக்காத அமைக்கிறேன். ஆமா ஜரு இவ்வளவு காசு வச்சிருக்கேன். இவ்வளவு காசு கொடுப்பா ஒரு நான் கேட்கிறேன். இவ்வளவு காசு எதுக்கு வச்சிருக்கேன்? மாடு வாங்கறக்கா வந்தனே. மாடு வாங்க வந்தது குடும்பத்துல ரொம்ப கஷ்டமாயி போச்சு. ஐயோ ஐயோ யார் நீங்க இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? அம்மா வேற ஒண்ணும் இல்ல. என்ன விஷயம்? என்ன பக்கம் போனா நல்ல பசு மாடு வாங்கலாம்னு சொன்னாங்க. புளியார் பக்கம் பசு மாடு வாங்குவாங்கன்னு உங்களுக்கு யாரு சொன்னது? எங்க ஏரியா பக்கம் சொன்னாங்க. சரி சரி புளியார் பக்கம் காசை வாங்கிட்டு வந்தோம்னா சரி ஏதாவது நல்ல மாடு இருக்குமான்னு பார்த்தேன். ஆள் கட்டுக்கட்டா. ஆனா நாளைக்கு தான் மாடு வாங்க போறேன். சரி இன்னைக்கு இங்க நாடகம் நடக்குது. ஆமா அதுல உங்களை போட்டு பார்த்துட்டு எப்படியாவது உங்க நடனத்தை முழுசா நான் ரசிக்கணும். தம்பி நான் ஒரு பெரிய மனுஷன். நான் சொல்றது கேளு. என்னன்னு? எதுக்கு வந்து மாடு வாங்க வந்தோமா, மாடு வாங்கினோமா, வீட்டுக்கு போனோமா அப்படின்னீங்கன்னா நல்லா இருப்பீங்க. அண்ணே இது என்னுடைய விஷயம். நீங்க சொல்றது நல்லாத்தான் இருக்கு. சரி அண்ணே எவ்வளவு ஆனாலும் சரி, 1/2 கோடி இருந்தாலும் சரி, சரி இந்த பிள்ளைய லேசா ஜல்சா பண்ணாம போக கூடாது. ஜல்சாவா? ஆட பாவிகளா, நானே முடியாம இருக்கேன்டா. கண்டிப்பா இன்னைக்கு உண்டு. நாக்கு மட்டும்தான் வேலை செய்யும். சும்மா ஏங்க ஏன்டா சொல்லுங்க என்ன விஷயம்? யார் பாலு? இதுக்கு அவர் தான் தலைமை. நீங்க நாடுதானா? வெட்டிக்காரர் தான் தலைமை. வெட்டிக்காரு நான் இருக்கேன். என்னையா இந்த பிள்ளை தானா? ஆமா. ஆட்டத்தையும் பாட்டத்தையும் பார்க்கணுமாங்க. ஆட்டத்தை பார்க்கணும்னா அதாவது ஆட்டத்தையும் பாட்டத்தையும் சும்மா பாத்துற முடியுமா? நம்ம ஊருக்காரங்க வரி காசு போட்டு இந்த நாடகத்தை நடத்துறாங்கன்னா எதுக்கு? காசு இல்லாம நடத்துறாங்க. அந்த மாதிரி என் ஆட்டத்தை பார்க்கணும்னா காசு கொடுப்பேன். ஆஹா நான் கேட்குற முன்னாடி கேட்டாடா. ஆனா நம்ம கம்பெனி நல்லா இருக்கும்டா. கம்பெனி எப்படி கம்பெனி? ஆத்தி ஓஹோ கம்பெனி. மேடம் கல்லுங்க மேடம் உங்கள்கிட்ட பேச மாட்டேன். தம்பி சார் எவ்வளோ சார்? ஒரு 100 ரூபா கொடுங்க. எவ்வளோதான்? இல்லைங்க. ஹலோ நான் என்ன 100 ரூபா கிராக்கி? இல்லைங்க நீ தள்ளிங்க. 100 ரூபாயில 5 நோட்டு கொடுங்கண்ணே. அட்வான்ஸ் 100 ரூபாயில 5 நோட்டு. ஐயோ ஏப்பா ஐயோ ஒரு வீட்டுக்கு ஒரு வேளை கொரோனா நேரம் இருந்துச்சுன்னா என்ன எச்சு இருக்குதுன்னா மானாமல்ல பத்தி 2 பேருக்கு வந்திருக்காங்க. கரும்பு முடிச்சா ஆடுத பார்க்கலாமா? பாபா 500 ரூபா பாதாரணி 500 நமக்கு நல்ல ஒரு இழிச்சவன் கிடைச்சிட்டான். ஆமா நம்ம என்னைக்குமே நல்ல நம்ம வந்து எப்போதுமே கரெக்ட் பண்ணிடுவோம். ஆமா இழிச்சவன விட்டுருவோமா? அது சும்மா விட்டுருவோம். மொட்டை அடிச்சு சந்தனத்தை தடவிட மாட்டேன். பூங்குயிலி வரைக்கும் போது இருமா மரியாதை ஆரம்பமா வேணாமா? இருமா உட்காந்துக்கிறேன். ஓ சரி. ஓ அடே அப்பா பூங்குயிலி என்ன ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் ஈட்டு பல்ல காட்டுற? 500 ரூபா கொடுத்துருக்கேம்மா. ஆடிட்டேனப்பா. கைய கால கூட ஆட்டுதேம்மா. நீ பணத்தை எண்ணியா? ஆமா. அப்ப அந்த பிள்ளை அடிச்சு நீ கவனிக்கல. இப்ப எவ்வளவு வேணா? 1000 ரூபா. 1 2 3 4 திருடி நீ ஜெயிலுக்கு போகுது உண்மை வருது. பூரா இங்கே எப்படி அடிச்சிருக்க கம்ப்யூட்டர்ல போட்டு பணத்தை அடிச்சு 1000 ரூபா கொடுத்துருக்க. சுத்தமான செலவத்தால் வரந்தேடி ஏறுமா போகணும். சரி போதும் அவ்வளோதான். போதும் அவ்வளோதான். என்ன ஆடிட்டேயா? ஓயாமே ஆடி வருவா. நீ கொடுத்த 500 ரூபாய்க்கு 1000 ரூபா. 1000 ரூபாயா? அந்த பிள்ளை ஆடிட்டு இருக்க நீ நீ உட்காரத்துக்கு நீ 1 மணி நேரம் ஆகுது. எவ்வளவு மாத்திர? இப்ப எவ்வளவு தலைவர்? 1500. 1500. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. தேங்க்யூ. நல்ல ஒரு இச்சவா பையன் கிடைச்சிருக்கானே.
தெரியுமா நம்ம கம்பெனி காப்பாத்து நம்ம கம்பெனி தெரியுமில தெரியும் எப்படி கம்பெனி தொடர நாயே தொட்டது காசு கேட்க பாப்பா தொட்டதுக்கு காசா கூட எங்க கம்பெனில இந்த புள்ள ஆடிக்கிட்டு இருக்கு நாங்களே தொட்டதுலடா இந்தாங்க என்னாம தர்றேன் 2000 ரூபாய் எப்படியாவது அந்த பிள்ளை என் கூட ஆடும்டா அதுக்கு நீ அருண் மாமா மாமா நிப்பாட்டு கம்பெனி பேரை காப்பாத்து குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டா குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டா ஐயா தொட்டுட்டா என்னை கெடுத்துட்டா ஐயோ கெடுத்துட்டானா கெடுக்கலையா கட்டாத அடி வேற நிறைய இருக்குப்பா கேரு இன்னொருத்தர் கூட கெடுக்க சொல்லு ஆனா இப்படி ஒருத்தி இருக்கா உன்னை வச்சு இன்னும் நல்லா நான் சம்பாதிப்பேன் இதையும் வச்சுக்கங்க இல்ல அடுத்து நான் வரும்போது கொடுங்க நல்ல இல்ல எதையாவது ஒரு பாட்டை வாசிக்கும் ஓகே எப்படியாவது கெடுக்க விடுமா அதுதான்டா நாங்க அது அப்புறமா அதெல்லாம் அவத்து கையில வச்சிருங்க பவளம் கிடைக்குது பிடிக்க மீன் பிடிக்க போனே மாட்டிக்கிச்சு செட்டில மறுபடியுமா கழட்டா சேனை கழட்டு வரும்போது பாட்டி மக்கா ஏண்டா வைரம் பெரிய பணக்காரனா இருப்பாங்க ஆனா இதை போய் நகை கடை போய் கேட்டா தாண்டா தெரியும் அது கூட சரி சேனை கழட்டு அல்ட்ரா வெண்ண ஏண்டா அவளை நான் எப்படி வளர்த்துருக்கேன் பூ போல வளர்த்துருக்கேன்டா நான் அப்படியே நினைச்சு எப்படி நான் நினைச்சு செய்யணுமோ அப்படி செஞ்சு அவளை உடம்ப வச்சிருக்கேன் நீ நோகாம வந்து லவக்குன்னு செய்ய நினைக்கிறீங்களா எடுத்தோம் டைரக்டா போயிட்டீரா இன்னும் கூட 10,000 தரேன் எப்படியாவது ஐயா இப்படிப்பட்ட பிள்ளைய எங்கேயா பிடிச்ச மதுரையில் பியூட்டிஃபுல் கேள்வி ஒருத்தி தான் தூக்க சொல்லுங்க லேசா கேருமா லேசா ரொம்ப தூக்கிறாதே காசை வாங்கணும் வச்சுக்கவா ஒண்ணு மட்டும் இல்ல வேணாம் வச்சுக்கவா வெறி பிடிச்ச முண்டை பக்கத்துல வந்துக்கிற அப்புறம் பண்ணு இழந்திருக்கு காசு இழந்திருக்கேன் என்னத்த நீ நக்கி இருக்க நானா ராசமத்து பாருவனே என்ன இருக்கு வேற என்ன இருக்கு சட்டை சட்டைகள் அவர் சட்டை இங்க வர்ற மசிர இல்லாமா இதையும் வச்சுக்கம்மா பொம்பளை வேணும்னா எதையும் செய்யணும்டா எப்படியாவது ஆச்சரியம் நினைக்கிறடா இதெல்லாம் துவைச்சு 2 வருஷம் ஆச்சு கருவு பிடிச்சவனே ஒண்ணுமே இல்ல என்ன பண்ண போற வெரி
சேனம்ல உன் ஐயா நான் ஃபுல்லா ஆட்டத்தையும் பார்க்கல பாட்டத்தையும் பார்க்கல மாடு வாக்கல காசு துணிமணில கொடுக்க புடுங்குது. நான் அப்பவே சொன்னேன் பெரிய மனுஷன் மாடை வாங்கணுமா வீட்டுக்கு போட வேணாம் புதிய டேய் தெரியுதா புரியுது அந்தம்மா நாடகம் பார்த்தமா போனோம் இவ்வளவு நொட்டுன்னு நினைக்கிறியாடா ஏண்டா அதனால என் துணிமணி காசெல்லாம் கொடுக்க வேணும்னா நான் சொல்ற மாதிரி கேட்குறியா சரிங்க இந்த பிள்ளை மாதிரி நீ ஆடிட்டீனா இந்த புள்ள மாதிரி எனக்கு இல்லையே ஆட்டத்தை ஆடிட்டீனா ஆடிட்டீனா ஒரு பிரச்சனை இல்ல துண்டுண்டா வச்சு அமுக்கிக்க இப்படியே எதுல துண்டு வச்சு அமுக்குறது சட்டை அதனால ஆடுனா டேய் நீ போடா பங்க நான் பாத்துக்கறடா நீ போடா இப்போ வாடகைக்கு வரானே அவன் நான் வாடகைக்கு வந்துட்டேன் அந்த வாடகைக்கு வந்துட்டேன் போடா அப்புறமா பாத்துக்கறேன் அத என்ன சொல்ல வரேன் தம்பி ஜெயிச்சு எல்லாத்தையும் பொருள் வாங்கிக்கிறேன் அடி ரோட்டோர வீட்டுக்காரி இவன் ரோட்டாபுரவுக்காரி ரோசாபுரவுக்காரி பேண்டாது கொடுங்க பேண்டு கொடுக்கவா அப்புறமா வரும் பேண்டு ஆடுப்பே முத அது கூட அசிங்கமா இருக்கு பாவமா இருக்கு பேண்டை போட்டுக்க பனியன் கூட போடு சட்டை பனியன் கூட போடு சட்டை அப்புறமா ஒரு கரடி மேல இருக்கு நல்லா இருப்பிய கொடுங்க கைட்ட தொடுவாரு உங்களுக்காக கொஞ்சம் எங்க பரவாயில்ல உங்க கை ஒட்டுச்சு என்னடா இருந்தாலும் அடி ரோட்டோர வீட்டுக்காரி தொண்டக்காரி நெஞ்சில் சிக்க எங்கள் சட்டை கொடு பாவம் பாவம் இது நீயே மூந்து பார்க்க போற 4 வாசம் அப்படித்தான் அவர் இது அவரே மூந்து பார்த்துக்கு நல்லா இருக்கேன் அது இதுனாலும் பரவாயில்ல ஓகே தேங்க்யூ அப்பாடா இப்பதான உசுறு வந்திருக்கு காசு கிடைச்சிரும் திருப்பி கிடைக்குண்டி உனக்கு கிடைக்கும் ஏண்டா பச்சரிசி கொத்தமல்லி கீரோடவே நகைய கொடுங்கப்பா ஆட சொல்லியா என் கூட சேர்ந்து லைட் ஆடுற லைட் ஆடுறேன் லைட் அப்புறமா இப்ப வெயிட் ஆடுறேன் பாருங்க நீயே வெயிட் இவ்வளவு ஜெயிச்சு எந்த ஆம்பளையும் இல்லடா அப்படி மட்டும் சொல்லாதீங்க என்னைக்கா இருந்தாலும் ஒரு பொம்பளை ஆம்பளை தான் ஜெயிக்க முடியும் பாப்போம் இன்னைக்கு நடக்குமா பாப்போம் நீங்க ஜெயிச்சிருவீங்களா ரோசக்காரிடா முடிஞ்சிருமா உங்களால முடியாதா என்ன முடியுமா உங்களால 12 கூட வச்சிருக்கோம் அது வேற இது வேற எது வேற அது வேற அண்ணே ஆம்பளைக்கு மேல ஆம்பளை சந்தேகப்பட்டியா எப்படின்னு அப்படி இல்ல எனக்கு இப்ப சந்தேகமா இருக்கு நீங்க ஆம்பளை தானே வந்து பாரு என்ன வா நிப்பாட்டி பாப்பா தோத்துட்டா என்ன செய்யுங்க இப்ப அது தேவையில்லை இந்த பிள்ளை நீ தூக்குறியா இந்த பிள்ளைய நீ தூக்குறியா நான் தூக்கவா
நீ ராத்திரில தூக்க ஒன்றும் இல்லை, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு? பாருங்க, இந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்னைய தூக்கிட்டேன்னா நீ ஆம்பளை. அப்படியா? நீ என்னைய தூக்கல, நான் உன்னைய தூக்கிட்டேன்னா இந்த இடத்துல நான் தான் ஆம்பளை. பாப்போம் பாப்போம். நீ ஆம்பளையா இருந்தானே, நான் பொம்பளையா இருந்தானே. பாப்போம். அடே அப்பா, சிங்க கிளம்பிருச்சுடா. டர்ரா இருக்காடா. அடி ஒன்னதான் மனசுல நினைச்சிருந்தேன். அடி கஞ்ச காட்டு தள்ளி போறான். தேங்க்யூ. சூப்பர். இது எவ்வளோ பெரிய விஷயம். இதை தூக்கி என்ன பெரிய வெயிட்டு? 20 கிராம் இருக்கும். எவ்வளோ? 20 கிராம் வாங்கண்ணே. 25,000 அங்கே கேட்டு பாருங்க வேலூர் ஓம்சத்து கடையில். அப்படியா? ஆமா, அடிச்சு இப்படி ஏமாந்து விட்டாங்களே. அடிவட்ட போட்டு காரி புள்ள வல்லவு வந்தேக வாரியோட கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல. தம்பி நல்லா அறடா, மூச்சு வாங்குது. அதான் இவ்வளோ காசு நீங்களே வச்சுக்கோங்க. ஏன்டா 20 ரூபாய்க்கு நான் அடுத்த காசு மேலே இங்கே ஆசை வைக்க மாட்டேன். நான் சொல்கிறேன், பெண்கள் மேலே வேணும் ஆசை வைப்பேன். இந்த காசை நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த பிள்ளைய நான் கூட்டி போயிரு. ஏழு பரவாயில்லையா? ஏங்க அடே அப்பா, அப்ப அப்ப நீங்க வந்துருங்க, நீங்க வந்துருங்க. வேணாமா? அதனால உங்களுக்கு கல்யாணம் ஆகல இல்லைங்க. உங்க பேரு? என் பேரு பவதாரணி. என்னங்க? பவதாரணி. எவ்வளவு அமைதியான பேரா இருக்கு. குல்பி பவதாரணி. என்ன உங்களோட கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல. சத்தியமா? நிஜமா? உண்மைக்குமே? ஆனா நெசமாதாயா? இப்படித்தான் எல்லாரும் சொல்றாங்க. உள்ள எனக்கு உண்மையாலே ஆகல. நான் நம்ப மாட்டேன். நம்பணும்னா என்ன பண்ணணும்? பாவடைய தூக்கு. தூக்குனா தெரியுமா? காலில் மிஞ்சி போட்டிருக்கேன் தெரியுமில்ல? ஆமா, மிஞ்சி போடல. ஏங்க உங்க ஊர் எந்த ஊர்? என் ஊர் வல்லாளவட்டி. வல்லாளவட்டி. நம்ம ஊர் என்ன ஊர் தெரியுமா? என்ன ஊர்? அங்கனக்குள்ளதான். எங்கனக்குள்ள? அங்கனக்குள்ளதான். எங்கன? ஏர்வாடி. தெரியுது உன்னைய பார்த்தாலே. அதனால உங்களை நான் காதலிக்க ஆசைப்படுறேன். ஓஹோ. அந்த 4 வச்சு ஒரு ஜீவன்தான் உன் பாடல்தான் இன்னும் ஓயாமல் இசைக்கின்றது. இரு கண்ணிலும் உங்கள் யாவரும் ஓயாமல் இசைக்கின்ற பாசங்களும் வண்ணங்களும் காலங்களோ
கொடுத்தாலும் உன்னை மனவாசல் தலை மூடுவே உருவானது சுகமாய் பொழுதில் இணையும் கஷ்டப்பட்டு நான் வாசிச்சுட்டு இருக்கேன். ஒரு பேக்ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஈரேனில் அது இல்லை, வேற கீழ் வர்க்கம் இது கடல் அன்னை தாண்டி வரவில்லை அலைவாய ஆனந்தம் பெறவில்லையோ மறுநாள் எல்லாம் இவள் மதலோட்டமோ வரமோ செய்யாத மணியோ நான் தானம்மா நீராபரி லயமும் சுகமும் பொழுதில் இணையும் என்னுடைய காதல் கோபால், லதா, தங்களை பார்த்தவுடன் எனக்கு வந்து விட்டது கோபால். லதா, அந்த பறக்கக்கூடிய சக்தியை என்னிடம் இரவில் கொடுத்திருந்தால் என்ன பண்ணிருப்பீங்க கோபால்? மயக்க பிடிக்கிருப்பேன். எப்படி கொக்கு காதல்? அந்த சிவாஜி ஆஹா, நீமா தூங்குறாரு. இல்லை, அங்கே எதுவும் சத்தம். இளையராஜனே, உன்னை தானே பாப்பா உன்னை தானே
அணைக்கப்படமா இந்த பிறவி என்பது உயிரோடு உணராடு இது சேர துடிக்கிறது நீதானா அந்த சந்தனமே உன்னை தருவேன் யாரு பார்க்க அதிக தோட்டமே யாரு பாட மங்கள அந்த சந்தனமே மாம தருவே உன்னை நான் நினைக்க விரும்புகிறேன் மறக்கவில்லை உன்னை மறக்க நினைக்கிறேன் அதுவும் முடியவில்லை அதுக்கு பிரித்தியா ஒண்ணே இல்ல பிரித்திய மறக்கவில்லையா மனசு துடிக்குது கேட்டாத கல்கல்லி உன் கண்ணம் என்ன நீளமா இருக்கு கண்ணா யாருக்குடா கண்ணு ஆட சண்டாளி பாதகத்தி கடைசி வரைக்கும் வருவோம் சொன்னா போயிட்டாலே இதுக்குதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க சீரும் மாம்பை நம்பலாம் சிறுக்கு பெண்ணை நம்பாது மேற்கு பூஜை உணவு கேட்டான் இந்த மாதிரி மேனாமணிக்கு பூஜை தொட்டவனு கேட்டான் இவள் பெருவன் போகட்டும் நான் என்ன ஆள் இல்லாத ஆளா அண்ணே கண்ணானே வாங்கண்ணே 2 ரூபா அம்மாட்ட போவான் பொண்ணு கேட்க அவள் நம்பி அவளை நம்பி வந்திருக்காங்க அண்ணே அந்த நாளையில வச்சு காத்திருந்து காலங்கள் போகுதடி ஒத்திருந்து பூவியின் போகுதடி காத்திருந்து காலங்கள் போகுதடி ஒத்திருந்து பூவியின் போகுதடி அதில் எத்துவது செத்து வச்ச ஆசைகள் வேகுதடி இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுதடி காத்திருந்து காலங்கள் போகுதடி புத்திரது பூவிலே போகுதடி முக்கு நானே காத்திருந்து புத்திருந்து
பாட்டு பாடி போய்